ஹலோடா ஆர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஃப்எஃப்னா மை செல்ஃபிஷ் லவ். ஸோ பார்ட் 2டா. ஏற்கனவே நான் பார்ட் 1 போட்டுட்டேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் பார்ட் 2 உங்களுக்கு புரியும்டா சலுக்குட்டீஸ். இப்போ போயிட்டுருக்கிறதுல ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ ஜிம்மின் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம்டா. ஜிம்மின் அப்போ தான் பார்க்குறான் ஃபஸ்ட் டைம் யோங்கியை. ஸோ யோங்கி பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸோ ரொம்பவே கிரிப்பியாக இருக்கான் அந்த இடத்துல டார்க்காக. ஸோ ரொம்பவே பயமாக இருக்கான் அவனை பார்க்கும்போதே. ஜிம்மின் அப்படியே போயிட்டு யோங்கி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறமா தான் பேசுகிறான். உங்களுக்கு யார் வேணும், யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ இது கேட்டுடுமே யோங்கி நீ தானே ஜிம்மின் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜிம்மின் தலையாட்டுறான். ஆமாம் நான் தான் பார்க்க ஜிம்மின், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் யோங்கி கிட்டே வந்துட்டு எங்கே உங்கள் அண்ணன் ஜங்குக் அப்படின்னா, எங்கள் அண்ணன் ஜங்குக்கா, அவங்க ஒர்க்கில் இருப்பாங்க ஐ திங்க், ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் யோங்கி நடிக்காமல் சொல்லு, உங்கள் அண்ணன் ஜங்குக் எங்கே, பிளான் பண்ணி தானே என் தம்பியை கடத்தினீங்க, எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னே புரியல இந்த பக்கம் ஜிம்மினுக்கு. சாரி நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் அண்ணன் நார்மலாக ஒரு இடத்துல டிரைவர் வேலை தான் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் யோங்கி அப்படியே ஜிம்மினோட கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறாங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே யோங்கியை பார்த்து சார் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான், மேலேருந்து ஃபஸ்ட் கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் யோங்கி இந்த பக்கம் ஜிம்மினை இழுத்து அப்படியே கழுத்தோடு சேர்த்து வாலோடு லாக் பண்ணுறான். ஸோ லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூவ் இந்த பக்கம் ஜிம்மினால் மூச்சை விட முடியல. ஸோ ஜிம்மின் அப்படி இந்த பக்கம் கேட்குறான், ப்ளீஸ் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் யோங்கி கை எடுத்துகிட்டு உண்மையை சொல்கிறியா இல்லை இங்கே இறந்து போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் உண்மையாலே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் சொல்கிறான், இங்கே பாருங்கள் எனக்கு எங்கள் அண்ணன் எங்கே இருக்காங்கலாம் தெரியாது. ஸோ சாரி, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எங்கள் அண்ணா வேலை தான் பார்த்துட்ருப்பார், அவர் என்றைக்குமே இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ப்ளீஸ் எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஜிம்மினை பார்த்து இங்கே பாரு, இந்த மாதிரி நடிப்புலாம் என்கிட்ட வேலைக்காகாது, உன் அண்ணன் எங்கே, ஜங்குக் எங்கே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ இந்த பக்கம் காட்டினா அப்படியே ஜங்குக்கும் தாங்கும் தான். ஸோ இந்த பக்கம் எல்லாரையும் ஏமாற்றிட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ வேறு ஊருக்கு போயிட்டு இப்போ அவங்க என்னமோ செட்டில் ஆன மாதிரி அங்கே வீடெலாம் எடுத்துட்டாங்க. ஸோ அங்கே அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஜிம்மினை காட்டினா அவன் ரொம்ப அழுதுட்ருக்கான். ஸோ அப்படியே யோங்கி ஜிம்மினை பார்த்துட்டு தூக்குங்கடா நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் வந்தோடனே அவங்க கார்ட்ஸ்லாம் அப்படி ஜிம்மினோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்மின் எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணுறான், பட் சுத்தமாக முடியல, அழுதுகிட்டே இருக்கான் ஜிம்மின். ஸோ ஜிம்மினோட ஸ்கூல் பேக் அது அப்படியே கீழே கிடக்கும். ஜிம்மின் அதை அப்படியே பார்த்துட்டு போகிறான். ஸோ வீட்டுக்குள்ளே தான் அவங்க மம்மியோட ஃபோட்டோ எல்லாத்தையும் அப்படியே பார்த்த மாதிரியே இந்த பக்கம் அப்படியே யோங்கி வந்து காரில் ஏறுறான். ஸோ யோங்கியோட கார் அவன் ஸ்டார்ட் பண்ணி அவன் போனோடனே இந்த பக்கம் பின்னாடியே கார்ட்ஸ் வந்து ஜிம்மின் ஒரு காரில் போட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு போய்ட்ருக்காங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே மனசில் நினைக்கிறான், மேபி இதுதான் என்னோடய கடைசி முடிவாக கூட இருக்கலாம். எதுக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஜங்குக் மேபி இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பானா, எதுக்கு, ஏன் எதுக்கு அவன் இந்த மாதிரி பண்ணணும், அண்ட் தென் என்ன எதுக்கு இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போகணும், அவன் தானே என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அம்மா என்கிட்ட அதை தானே சொன்னாங்க, இவன் பாதியில் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் சுத்தமாக முடியல ஜிம்மினால். ஸோ ஜிம்மின் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் ஜங்குக்கை நினச்சி, ஜங்குக்கோட இந்த பிஹேவியரால். ஸோ ஜிம்மினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் இருந்தாலும் ஜிம்மின் எப்பயோ ஜங்குக் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கார் வந்து நிற்கிது, பார்த்தா ஒரு பெரிய மேன்ஷன். ஸோ ஜிம்மினை அப்படியே இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து யோங்கி கிட்ட தான் போடுறாங்க. அப்புறமா எல்லா கார்ட்ஸுமே எப்பயும் போல் அவங்களுக்கு ஷிஃப்ட் வேலைக்காக அங்கங்கே போய் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வெளியே ஜிம்மின் அப்படியே பார்க்குறான் யோங்கியை. ஸோ யோங்கி திரும்பவும் கேட்குறான், எங்கன்னு தெரியுமா தெரியாதா, உண்மையை சொல்கிறா, உண்மையை சொல்லு, உனக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காதே, என்ன சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க, எங்கே உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போனான் என்னோடய தம்பியை, எங்கடா கூட்டிகிட்டு போனான், எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று வந்து பக்கம் ஜிம்மின் சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது ப்ளீஸ், எங்கள் அண்ணன் ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறான்றது மட்டும் தான் தெரியும்,
அந்த உங்கள் தம்பி யாருன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னோடனேமே இந்த பக்கம் யோங்கி கன் எடுத்து லோட் பண்ணிட்டு மேலே ஒரு ஷூட் பண்ணுறான். ஜிமின் ரொம்ப பயந்துடுறான். காதில் அப்படியே கை வச்சு மூடிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி அழுவையாக ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ யோங்கி சொல்கிறான், ஓ உனக்கு எதுவுமே தெரியாதா, அப்போ தெரியுற மாதிரி நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் தாங்க ஓடி போனது, ஸோ அதை தான் சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜிம்மன், ஜங்குக் போயிட்டானா, என் அண்ணா என்னை விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா லைஃப்பில் சொல்லிக்கிறதுக்குன்னு ஒரே ஆளுன்னா இந்த பக்கம் அது ஜங்குக்கு மட்டும்தான். ஸோ ஜங்குக்கு இப்போ இல்லைன்னா ஜிம்மின்கே ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருக்குது. ஸோ ஜிம்மின் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் ஈவன் லவ் பண்ணானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது சார், ப்ளீஸ் எனக்கு போக விட்டுறீங்களா, எனக்கு வீட்டுக்கு போகணும் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மின் ரொம்ப ஒரு மாதிரி கவலையாயிடுறான். ஸோ ஜிம்மின் வந்திருக்கிறதே அந்த யூனிஃபார்மில் தான் இழுத்துட்டு வந்திருப்பான் ஜிம்மின் அந்த பக்கம் ஷோங்கி. ஸோ ஜிம்மின் சொல்கிறான், நான் இப்போ தான் சார் என்னோடய எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு வரேன், இன்றைக்கி தான் என்னோடய ஸ்கூல் டே ஒரு லாஸ்ட் டேவும், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட எதுவுமே அவர் சொல்லவும் இல்லை ஷேர் பண்ணவும் இல்லை, நான் அவரோட ஸ்டெப் பிரதர் தான் சார், ஸோ அதனால் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் நான் வீட்டுக்கு போகணும் சார் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிம்மின் கிட்ட, உனக்கு உன் அண்ணா நம்பர் தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிம்மின் தலையாட்டுறான், ஃபோன்லேருந்து ஃபோன் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னுமே ஜிம்மின் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஸோ அதே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு அளவுக்கு மேலே யோங்கியால் கோவப்படாமல் இருக்க முடியல. கோவம் ரொம்ப ஹைப் ஆகிடுச்சு யோங்கிக்கு, செம்ம டென்ஷன் ஆகிட்டு இந்த பக்கம் ஜிம்மினை அப்படியே எடுத்து அடிக்கிறான். ஸோ செம்மையாக அடிக்கிறான். ஜிம்மின் அப்படியே அந்த இடத்துல கீழே தான் விழுந்துட்டு ஸோ ப்ரீத்திங்காக மூச்சு விட முடியல அவனால். ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு சுத்தமாக முடியல. இந்த பக்கம் அவனோட பெல்ட்டை வச்சு தான் அடிச்சிட்ருப்பான் யோங்கி. ஸோ யோங்கி ஒரு லெவலுக்கு மேலே அடிக்கிறத அவனே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிம்மினை தான் பார்க்குறான். ஸோ ஜிம்மின் அழுதுகிட்டு அப்படியே சுருண்டு ஒரு இடத்துல படுத்துட்ருக்கான். ஸோ ஜிம்மின் எதுவுமே பேசலை, ப்ளீஸ் அதை தவிர வேறு எதுவுமே சொல்லலாம், அவன் ரொம்ப பயந்துட்டுருக்கான் ஜிம்மின். ஸோ இந்த பக்கம் யோங்கி அப்படியே ஒரு 2 சொடக்கு தான் போடுறான். போட்டோன்னுமே ஒரு கார்டு வராங்க. ஸோ அவங்க வந்தோடனே, எஸ் மாஸ்டர் என்ன பண்ணோம், என்னை கூட்டிகிட்டு போய் ரூமில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஜிம்மின் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் யோங்கி ஒரு ரூமில் தான் படுக்க வச்சிடுறாங்க. ஸோ ஜிம்மின் அன்கான்ஷியஸாக தான் இருக்கான், பட் இருந்தாலும் அந்த ரூமில் படுக்க வச்சிட்றாங்க. ஸோ அந்த பக்கம் காட்டினா அப்படியே யோங்கி ஸோ சரக்கு பாட்டில் தான் ஒன்று கையில் எடுக்கிறான், ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பொறுமையாக அந்த கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்ருக்கான். ஸோ ஒரு பாட்டில் ஃபுல்லாகவும் குடிச்சிட்டான். ஸோ யோங்கியும் இப்போ சரியாக ஸ்டேபிளான நிலைமையில இல்லை, பட் இருந்தாலும் அவனுக்கு அவன் மைண்டெல்லாம் போகிறது இந்த பக்கம் தாங் மேலே தான். ஏன்னா தாங்க்கு என்ன தான் இவன் ரூடாக நடந்துக்கிட்டாலும் அவனோட தம்பியில் பாசம் இல்லாமலையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாசம் இருந்திருக்கும். அதெல்லாம் திங்க் பண்ணுறான். இப்போ சாப்பிட்டானா இல்லையா, என்ன பண்ணுறான் தயாங்க ஒன்றுமே தெரியல. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த பக்கம் யோங்கி திங்க் பண்ணுறதுலாம் ஜங்குக் தான் தயாங்க கடத்திட்டு போயிட்டான் அவங்ககிட்ட இருக்க காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். அதில் ஜிம்மினை கூட்டு கலவாணி அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறான். ஆனால் இந்த பக்கம் ஜிம்மின் மட்டும் கையில் சிக்கினதுனால யோங்கிக்கு மூளை கண்ணாப்பின்னான்னு யோசிச்சுட்ருக்கு, இவன் தான் காரணம்னு. ஸோ ஆனால் இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் ஸோ அப்போ தான் பொறுமையாக கண்ணை திறக்கிறான். ஸோ அவன் உடம்பெல்லாம் லைட்டாக அடியாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான் கண்ணாடியில், அவனோட உடம்பு ஃபுல்லாகவே அடையாக தான் இருக்குது, ஃபுல்லாக பிளெல்ட்டை வச்சு அடித்த அடையாளம். அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. ஸோ ஜிம்மின் அப்படியே பார்க்குறான் யாரும் இல்லாததை, பொறுமையாக ஏஞ்சிக்கிறான். எந்திரிச்சு நேராக டோர் கிட்ட தான் போய் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக யோங்கி நின்றுட்டுருப்பானா. டோரை பட்டுன்னு சாத்திடுறான். இந்த பக்கம் ஜிம்மின் பட்டுன்னு சாத்திட்டு ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்கான். ஸோ அப்படியே டோரு இன்னொரு சைடாக ஓப்பன் ஆகுது. ஆகிறத பார்த்தோன்னே ஜிம்மின் பயந்துட்டான். பிகாஸ் நல்லாவே தெரியும் அவனுக்கு அங்கேருந்து வர்றது யோங்கி தானே. ஸோ யோங்கி பொறுமையாக உள்ளே நடந்து வரான். அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. ஸோ அவன் மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டும் பிளாக் கலர் ஃபேண்ட்டும் அதை தான் போட்டுட்ருக்கான். ஸோ கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டான். ஸோ பார்க்கவே யோங்கி ஏதோ டெரராக இருக்கான். இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கான். அவனுக்கு தெரியுது, பயமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அவனால் எதுவும் பேசவும் முடியல. இந்த பக்கம் ஜிம்மின் பின்னாடி போகிறான். வாலில் ஹிட் ஆகி அப்படியே நிற்கிறான் ஜிம்மின். ஸோ இந்த பக்கம் யோங்கி பொறுமையாக வந்து சோஃபா தான் இருக்காங்க, அந்த சோஃபாவில் தான் போய் உட்காடுறான்.
ஸோ உட்காந்துட்டு அப்படியே ஜிம்மின் ஒரு பார்வை தான் பார்ப்பான். ஜிம்மினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கண்ணுன்னு தனியாக வந்துட்டுருக்கு. ஸோ ஜிம்மின் அப்படியே யோகியை பார்க்குறான். ஸோ யோகி, ஏய் இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ரொம்ப ஹார்டான வயசில் தான் கூப்பிட்றான் ஜிம்மனை. ஸோ ஜிம்மன் பொறுமையாக அவன் கிட்டே போகிறான். ஸோ ஜிம்மன், சார் ப்ளீஸ் சார் நான் வீட்டுக்கு அப்படின்னோடனே இந்த பக்கம் யோகி, இன்னொரு வாட்டி வீட்டுக்கு அந்த மாதிரி எங்கேயாவது போகணுன்னு சொன்னேன்னா உனக்கு நடக்கிறதே வேறடா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜம்மன், இல்லை சார் ப்ளீஸ் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், என் அண்ணா பண்ணதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே யோகி அப்படியே ஜிம்மனோட முடியை பிடிச்சி ஹாஷாக பெட்டில் தான் தள்ளுறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மன் அந்த பக்கம் அப்படியே அவன் திரும்பி ரெகனைஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்குள்ளேயே யோங்கி ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணிடுறான் ஜிம்மினை. ஸோ ஜிம்மினோட கையெல்லாம் பின் பண்ணிடுறான். ஸோ ஜிம்மின் கண்ணுன்னு தனியாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப பயந்துட்டான். அவனுக்கு இது ஏஜ்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அவன் ஒரு 16 தான். இப்போ தான் ஒரு +2வே அவன் அப்படி தான் முடிச்சிருப்பான். ஸோ முடிச்சுட்டு காலேஜ் செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட ரொம்ப ஆசையாக வந்த பையன். ஸோ இந்த பக்கம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதே இந்த பக்கம் யோங்கி அவனோட மூவ் மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான் ஜிம்மினை கொஞ்சமாக. அன்றைக்கி நைட் ஜிம்மினோட இவன் ஸ்பெண்ட் பண்ணுறான் யோங்கி. பட் ஜிம்மினுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஜிம்மின் ரொம்ப அழுவது அப்படியே தான் இருந்திருக்கான். நைட்டு ஃபுல்லாகவும் அழுதுகிட்டே தான் இருந்திருக்கான். ஸோ அழுது அவன் கண்ணெல்லாம் ரெட்டாகி ஒரு லெவலுக்கு மேலே அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிருப்பான். ஸோ ஜிம்மினுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அட் த சேம் டைம் யோங்கியை காட்டினா. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு மார்னிங் ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி ஜிம்மினை பக்கத்தில் பார்க்குறான். ஸோ ஜிம்மின் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னேயும் அவனுக்கு கோவம் வந்துடுது. ஸோ பக்கத்தில் இருக்க வாட்டர் எடுத்து அப்படியே ஜிம்மினோட ஹெட் டு தோசை அப்படியே ஊற்றுறான். தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே எடுத்து ஊற்றுறான். ஸோ ஜிம்மின் அப்புறம் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா யோங்கி. ஸோ யோங்கி அப்படியே ஜிம்மினை இழுக்கிறான் ஏஞ்சிட அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிம்மின் அப்படியே பொறுமையாக ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. ஸோ ஜிம்மினுக்கு ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால ஏஞ்சிக்க கூட முடியல அவனால். ஸோ ஜிம்மின் அப்படியே யோங்கியை பார்த்து அப்படியே கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறான், என்னால் ஏஞ்சிக்க கூட முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ பெட்டெல்லாம் பார்த்தா லைட்டாக ப்ளீடிங்கும் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் இடத்துல. ஸோ யோங்கி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் ஜிம்மின் கிட்ட ஷர்ட் ஏதாவது தூக்கி போடுறான். ஸோ வியர் பண்ணுன்ற மாதிரி. ஸோ ஜிம்மின் அதை வியர் பண்ணிக்கிறான். அது வியர் பண்ணோடனே இந்த பக்கம் வந்துட்டு யோங்கி ஜிம்மின் அப்படியே தூக்கிக்கிறான். ஸோ தூக்கிக்கிட்டு நேராக வாஷ்ரூம் தான் போகிறாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆனோடனே யோகி ஜிம்மினுக்கு கிளாத் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த ஷர்ட்லேயே உட்கார வச்சுருக்கான். ஸோ ஜிம்மின் கேட்குறான், சார் நான் போட்டுக்க கிளாத் வேணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் யோங்கி, ஏன் இப்போ ஷர்ட் போட்டிருக்கேன் அதெல்லாம் உனக்கு கிளாத்தாக தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அது கேட்டதுமே ஜிம்மன் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அடுத்த மூவ் யோங்கி ஏதாச்சும் அடிச்சிட போகிறான், ஏதாவது பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் எதுவுமே பண்ணல, அமைதியாகவே இருக்கான் ஜிம்மன். ஸோ இதை பார்த்தோன்னே யோங்கி ட்ராயர் திறந்து ஒரு கிளாத் எடுத்து தூக்கி போடுறான் ஜிம்மன் பக்கமாக. ஸோ ஜிம்மன் அப்படியே அந்த கிளாத்தை கையில் எடுத்துக்கிறான். ஸோ எடுத்துக்கிட்ட அப்படியே பார்த்தா இந்த பக்கம் யோங்கி கீழே நிறையவே பேர் பேசுகிற மாதிரி சத்தம்லாம் கேட்குது. ஸோ யோங்கி கேட்குறான் கார்ட்ஸ் கிட்ட, வந்துட்டாங்களான்னு. வந்திருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் யோங்கி பாட்டுக்கு கிளம்புறான். ஸோ நேராக கிளம்பிட்டு கீழே போய்ட்டு ஸோ ஒரு நகை தெரியும்ல, ஜுவல்லரி ஷாப் ஓனர் தான் வந்திருப்பார். ஸோ இந்த பக்கம் அப்படியே யோங்கியை காட்டினா ஒரு ரிங் தான் ஆர்டர் பண்ணியிருப்பான். அண்ட் தென் இந்த பக்கம் தாங்கோட என்கேஜ்மெண்ட்டுக்காக தாங்க தேவையான டிசைன்ஸான ஜுவல்லரிஸ் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பான். அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா யோங்கி இந்த பக்கம் சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் வேணாம். ஸோ ஆர்டர் பண்ணது அமௌண்ட் பே பண்ணது அப்படியே இருக்கட்டும். ஸோ நான் எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கிறேன். அண்ட் தென் எனக்கு இந்த ரிங் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்புள் ரிங் இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறான். ஸோ அந்த பக்கம் யோங்கி வெளியே போனோன்மே ஜிம்மின் அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறான். ஸோ அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஜிம்மினியே. ஸோ ஜிம்மினுக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அவனோட பாடியை பார்க்குறதுக்கே. ஸோ அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது ஜிம்மின். அப்படியே துடைக்கிறான் அவன் நேற்று கிஸ் பண்ண இடத்தெல்லாம் போட்டு. அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த பக்கம் காட்டினா யோங்கி நான் அந்த ரிங்கை எடுத்துகிட்டு ஜிம்மின் இருக்கிற ரூமுக்கு தான் வரான். ஸோ ஜிம்மின் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு சுத்தமாக முடியல, இந்த இன்சிடெண்ட்டை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல அவனுக்கு. ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன் தான். நான் ஸோ அவன் அப்படியே தான் இருக்கான். ஸோ இந்த பக்கம் யோங்கி வந்ததுமே இந்த பக்கம்
ஜிம்மின் ஏதோ ஒரு பார்வை பார்க்குறான். ஸோ அந்த பார்வையில் ஜிம்மினுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஸோ ஜிம்மின் அப்படியே கீழே தலை குனிஞ்சிட்ருக்கான். ஹேய் ஏஞ்சிங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜம்முன்னு பொறுமையாக எழுந்திரிச்சு நடந்து போகிறான். ஸோ இந்த பக்கம் நடந்து வந்தோடனே கை நீட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் யோங்கி ஸோ ஜிம்மினும் கையை நீட்டுறான். யோங்கி எடுத்து ரிங்கை போட்டு விட்டுறான். அந்த நீ இந்த ரிங்கை எடுத்து என் கையில் போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் கண் கலங்கிட்டு சார் அது வந்துன்னு பேச வரான். ஸோ யோங்கி ஒரே லுக்கு தான் போடுவான். வேலை முடிஞ்சுது. ஸோ ஜிம்மின் எடுத்து அந்த ரிங்கை கையில் போட்டுறதுக்கப்புறமா ஸோ யோங்கி சொல்கிறான், இதுலேருந்து நீ என்னோடய ஹஸ்பண்ட் புரியுதா? நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். நான் செய்ய சொல்கிற எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜிம்மினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது சார், நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், எங்கள் அண்ணா செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும், அவனை போய் எது வந்தாலும் கேளுங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறான். பட் ஜிம்மினோட எந்த வேர்ட்ஸுமே இந்த பக்கம் யோங்கியோட காதில் விழுற மாதிரியே இல்லை. ஸோ யோங்கி அப்படியே இந்த பக்கம் ஜிம்மினை ஸ்லாப் பண்ணிட்டு பி ரெடி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மினை தரன்னு கீழே தான் இழுத்துட்டு போகிறான். ஸோ அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாரையும் பார்த்து, இன்னிலேருந்து உங்களுக்குலாம் வேலை இல்லை, ஸோ நீங்களாம் கிளம்பலாம், இன்னிலேருந்து என் ஹஸ்பண்ட் பார்க் ஜிம்மின் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண போகிறான், வீட்டெல்லாம் பார்த்துக்க போகிறான், ஸோ நீங்களாம் இன்றைக்கே கிளம்பலாம் அப்படின்னோனையும் மேட்ஸ்லாம் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் யோங்கி சொன்னது புரியலையா, எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னோனையும் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அந்த இந்த பக்கம் கார்ட்ஸ்லாம் வெளியவே தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அந்த மாதிரி சொல்லிடுறான் இந்த பக்கம் யோங்கி. ஸோ ஜிம்மின் அப்படியே இந்த பக்கம் ஃப்ளோரில் தள்ளி விட்டுட்டு, போ எல்லா வேலையும் பாரு, இங்கே இருக்க எல்லா ரூமுமே க்ளீனாக இருக்கணும், அந்த நீ தான் எனக்கு குக் பண்ணணும், இன்னொரு விஷயம் வீட்டை க்ளீன் பண்ணுறது, குக் பண்ணுறது, அந்த மாப் போடுறது, எல்லா வேலையும் நீ தான் பார்க்க போகிற புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஆனால் ஜிம்மினுக்கு ரொம்ப சின்ன வயசுன்றனா சமைக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் ஒன்றும் தெரியாது ஜிம்மினுக்கு. ஸோ ஜிம்மின் அழுதுகிட்டே தலையாட்டுறான், அப்புறம் ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறான் அவங்கின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டே ஜிம்மின் வந்து சமைக்கிறதுக்காக வந்திருக்கான். ஸோ அவனுக்கு என்ன சமைக்கணுன்னே தெரியல ஜிம்மினுக்கு. ஸோ எப்பயுமே அவன் வீட்டில் இருந்தால் நூடுல்ஸ் மட்டும்தான் சமைப்பான். ஸோ நூடுல்ஸ் மட்டும் செய்கிறான். ஸோ செஞ்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் யோங்கி கிட்டே கொடுத்தா யோங்கி அந்த நூடுல்ஸை விசிறி அடிச்சுட்டு, நான் உங்ககிட்ட டயட் சார்ட் தரேன், அதை தான் இனிமேல் நீ செய்யணும் எனக்காக, தேவையில்லாமல் இந்த நூடுல்ஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உனக்கு, அண்ட் தென் எனக்கு நீ டேஸ்ட்டாக சமைக்கணும், ஏனோ தானே சமைச்சேன்னா அன்றைக்கி அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி திட்டுறான். ஸோ ஜிம்மினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஜிம்மின் பயந்துக்கிட்டே சொல்கிறான், சார் எனக்கு சமைக்க தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் யோங்கி, கற்றுக்கோ, இனிமேல் சமை, எனக்கு தெரியாது, நீ பர்ஃபெக்டாக சமைக்கணும், நீ பர்ஃபெக்டாக சமைச்சாதான் உனக்கும் இங்கே சாப்பாடு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இது கேட்டதுமே ஜிம்மன் எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டினா இந்த பக்கம் யோங்கி அவனோட டயட் சேட்டை கொடுத்துட்றான். ஸோ இதெல்லாம் தான் நீ சமைக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் ஜிம்மின் பார்க்குறான் அந்த டயட் சேட்டை. ஸோ எல்லாமே இவனுக்கு தெரியாத டிஷ்ஷாக புதுசாக பேர்லாம் எழுதியிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அவனால் முடிஞ்ச வரைக்குமா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மினுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு ஒரு குக் பண்ணி வச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா யோங்கி எங்கேயோ வெளியே போயிருப்பான். ஸோ ஏதோ ஒரு மீட்டிங்காக இன்னும் வரல. ஸோ நைட் ஒரு 10-10:30 கிட்ட ஆயிடுச்சு. இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் தான். ஸோ ஜிம்மினுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே சமைச்சிருக்கான். ஸோ அதுக்கு மேலே அவனுக்கு சமைக்கவும் தெரியல. ஸோ சமைச்சு வச்சுட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ கால் வலியோட ரொம்ப டயர்டாக ஜிம்மின் அங்கே உட்காரான். ஸோ டோர் நோக் ஆகுது. ஸோ டோர் லாக் ஆனாலே யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு தெரியுது ஜிம்மினுக்கு. ஸோ ஜிம்மின் பார்த்தா அங்கே யோங்கி தான் வரான். ஸோ யோங்கியை பார்த்ததுமே ஜிம்மின் நேராக போய்ட்டு அவன் கையில் வச்சு இந்த ஃபைல்லாம் வாங்கி கீழே வச்சுட்டு ஸோ அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் கொண்டு வரதுக்காக போகிறான். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் யோங்கி கிட்டே கொடுக்குறான். ஸோ யோங்கியோட கண்ணை பார்க்கவே மாட்டான் இந்த பக்கம் ஜிம்மின். ஜிம்மினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் பார்க்கவே மாட்டான் எப்பயுமே. ஸோ இந்த பக்கம் யோங்கி அப்படியே ஜிம்மினை பார்த்து, டின்னர் ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் டின்னர் ரெடி தான் சார், நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுங்க சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப தயங்கி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் அப்படியே எழுந்திரிச்சு யோங்கி கிளம்புறான், போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் யோங்கியும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறான்.
ஜிம்மினோ டேபிள்லாம் செட் பண்ணி ஸோ தேவையானதெல்லாம் அங்கே எடுத்து வச்சிடறான் சாப்பிட்றதுக்காக. ஸோ யோங்கி வந்தோடனே இது பக்கம் அப்படியே வந்து உக்காடுறான். ஸோ ஜிமின் அவனுக்கு சர்வ் பண்ணுறான். ஸோ வாயில் எடுத்து வச்சதுமே இந்த பக்கம் யோங்கி எல்லாத்தையும் தட்டி விட்டு அப்படியே ஜிம்மினை வந்து ஒரு அப்படி கணத்துல ஒரு ஸ்லாப் வைக்கிறான். ஸோ ஜிம்மின் அழுதுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் யோங்கி, என்னடா செஞ்சுருக்க, என்னை கொல்ல பார்க்குறியா, ஷோவில் காரம் போட்டிருக்க, அந்த என் காய்கறியில் வேகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஜிம்மினை இன்னொரு ஸ்லாப் வைக்கிறான். ஜிம்மின் அழுதுகிட்டே, நான் இனிமேல் கரெக்டாக பண்ணுறேன் சார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆனால் ஜிம்மின் அழுவதெல்லாம் அங்கே எதுவுமே இதுவே இல்லை. ஸோ யோங்கி நேராக வந்து ஜிம்மினோட கையை பிடிச்சி தரன்னு ரூமுக்கு தான் இழுத்துட்டு போகிறான். ஸோ ஜிம்மினுக்கு தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ஜிம்மின் அதை தடுக்கிறதுக்காக, ப்ளீஸ் சார் ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் இந்த பக்கம் யோங்கி கேட்குற மாதிரி இல்லை. ஸோ ஜிம்மினை கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி நைட்டும் அவனோட ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ ஜிம்மினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா யோங்கி இவங்ககிட்ட எப்போ நைட் ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்ப ரஃப்பாக தான் பண்ணுவான். ஸோ அதனாலேயே இந்த பக்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கான் ஜிம்மின். ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக் புரியுது. ஸோ ஜிம்மின் அப்படியே அவனோட தூக்கத்துலேருந்து கண்ணை திறக்கிறான் அவன் ரூமில். பார்த்தா மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் பாட்டுக்கு எழுந்திக்கிறான். ஸோ டே டு டே வேலை தான் அவனுக்கு. வீடை க்ளீன் பண்ணணும், வீட்டுக்கு மாப் போடணும், இந்த பக்கம் யோங்கிக்காக சமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிக்கிறான். சமைச்சும் முடிக்கிறான், வீட்டையும் க்ளீன் பண்ணுறான். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஜிம்மின் இப்போ தான் கொஞ்சம் ஓரமாக உக்காடுறான். ஸோ உக்காந்துட்டு அப்போ தான் யோசிக்கிறான், ஜிம்மின் எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் செஞ்ச சாப்பாட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சு ஜிம்மின் சாப்பிட்டுட்டு ஸோ கொஞ்சம் ஜூஸும் குடிக்கிறான். இப்போ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஜிம்மின் புதுமையாக மேலே போயிட்டு டேப்லெட் எடுத்து போட்டுட்டு ஸோ இந்த பக்கம் ரூமில் தான் இருக்கான். அவன் எப்பயுமே டைரி எழுதுவான்ல. ஸோ அதே ஹேபிட் தான். நேற்று என்ன நடந்தது ஸோ அது எல்லாமே எழுதி வைக்கிறான். ஸோ அவன் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் அந்த டைரி கூட ஷேர் பண்ணுறான். ஸோ அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, அவன் இப்போ கன்சீவாக இருக்குது, ஸோ அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சான்றது எல்லாத்தையும் டே பை டே இந்த 6 மந்த்தாகவும் கரெக்டாக அந்த டைரியில் எல்லாத்தையும் டேட் போட்டு எழுதி வச்சுருப்பான். ஸோ மார்னிங்கே யோங்கி எங்கேயோ வெளியே போயிருப்பான். யோங்கி வரவே இல்லை. இந்த பக்கம் காட்டின ஜிம்மின் ஸோ எல்லா வரைக்குமே பிடிச்சிட்டு அப்படியே கார்டன் ஏரியாவுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கார்டன் ஏரியாவில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் காட்டினா தேக்கூக் அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு மால் தான். ஸோ அந்த மாலில் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு தாங்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு இங்கே வாங்கி தர தாங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஹாப்பியாக அவங்க 2 பேரும் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறான், இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஸோ நான் இப்போ வந்துடுறேன். எங்கே போகிற ஜங்குக், தோ ஹீரோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போகிறான். எங்கே போகிறான்னா பேபிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி செக்ஷன் தான். ஸோ போயிட்டு அழகாக க்யூட்டாக ஒரு பேபி பாய் ட்ரெஸ்ஸோ ஒரு கேர்ள் ட்ரெஸ்ஸோ வாங்கிட்டு வரான். ஸோ 2 ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு இந்த பக்கம் தாங்கிட்ட தான் காட்டுறான். எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. தாங், வாவ் ஜங்குக் செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த மாலில் அப்படியே கன் ஷூட் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ அது கேட்டோன்னுமே இந்த பக்கம் தயாங், ஜேகே என்னாச்சு, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக எல்லோரும் ஒரு பக்கமாக ஓடுறாங்க. பீப்புளெலாம் கேட்டால் யாரும் மாஃபியா உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இருக்க பீப்புள்ஸ்லாம் ஒரு பக்கமாக ஓடிட்டுருக்காங்க. தயாங் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜேகே தயாங்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். சீக்கிரமாக இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக என்ட்ரன்ஸை ஸோ எல்லா பீப்புள்ஸும் வெளியே போகிறாங்க. ஸோ இவங்க அப்போ தான் அங்கேருந்து மேலே ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி வராங்க. கரெக்டாக என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஸோ யாரோ ஒருத்தவங்க டார்க் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளே இந்த பக்கம் என்டர் ஆகுறாங்க. அதை பார்த்ததுமே தாங்கும் ஜேக்கிக்கும் சம்மதிச்சு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை. ஸோ யோங்கி தான் உள்ளே வரான். ஸோ இதை பார்த்ததுமே தயாங், ஜங்குக் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது போயிட்டதுமே இந்த பக்கம் ஜங்குக், இந்த பக்கம் வா, நம்ம பின்னாடி இருக்க என்ட்ரன்ஸ் வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளேயே இந்த பக்கம் யோங்கி பார்த்துட்டு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ தயாங் நிற்காமல் ஓடிட்டே இருக்கான். அந்த பக்கம் ஜேகே தயாங்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இந்த பின்னாடி பக்கம் என்ட்ரன்ஸ் வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பாங்களே, அங்கே போய் பார்த்தா ஸோ என்ட்ரன்ஸ் ஆல்ரெடி க்ளோஸில் தான் இருக்குது, பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அப்படியே இவங்க 2 பேரையும் அப்படியே பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே தாங்க ஹக் பண்ணுறான். ஸோ ஒன்றும் இல்லை, பயப்படாதன்னு சொல்லிட்டுருக்கான். பட் தாங் கண்ணெல்லாம் கலங்குறான். ஸோ தாங்கிட்ட ஜேகே சொல்கிறான், பேனிக் ஆகாத தயாங், இங்கே பாடுறா, பேனிக் மட்டும் ஆகாது, இங்கே பார், நமக்கு ஒன்றும் ஆகாதுடா. ஜங்குக் எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், நம்மளுக்கு கொன்னுடுவாங்களா ஜங்குக், இங்கே பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எனக்கு எதுவும் ஆகாது, அந்த பேபிக்கும் சேர்த்து தான்,
நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போயிடலாம், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இந்த பக்கம் யோங்கி வந்து கன் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணுறான் ஜங்குக் நெத்திலேயே. ஸோ இந்த பக்கம் தாங்க துடிக்கிறான். என்ன பண்ணுறீங்கண்ணா, அந்த மாதிரி பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அந்த பக்கம் தயாங். ஸோ எதுவுமே சொல்ல தாங்க கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ தாங்க கடகடன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அவனோட வண்டியில் தான் ஏற்றுறாங்க. ஸோ ஜேகேவையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் கார்னா ஸோ காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க செம்ம வேகமாக. இந்த பக்கம் தாங்க அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த பக்கம் யோங்கியோடு வர்றது. அண்ட் தென் அவனுக்கு ஈவன் ரொம்ப பயமாகவும் இருக்குது, ஜங்குக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, ஜங்குக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ நேராக காசுலாம் வந்து மேன்ஷனால தான் நிற்கிது. ஸோ ஜிம்மின் காலார அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கான் கொஞ்ச நேரம் கார்டன் ஏரியாவில். ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா கார்லாம் வந்து ஒவ்வொன்றா இறங்கிடவே சத்தம் கேட்குது ஜிம்மினுக்கு. ஸோ யோங்கி தான் வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடக்கிறான். டப்புன்னு கால் ஸ்லிப் ஆகுது இந்த பக்கம் ஜிம்மினுக்கு. ஸோ ஜிம்மின் அங்கே இருக்க ஒரு ஊஞ்சலை பிடிச்சிட்டு நிற்கிறான். ஸோ சின்னது கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும். சாரிடா பேபி, மம்மி ஒன்று ஹர்ட் பண்ணாமல் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பொறுமையாக நடக்கிறான். ஸோ நடந்து வீட்டுக்குள்ளே தான் போகிறான். ஸோ ஒரே காட்ஸாக நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறான், எப்பயுமே இவங்க காட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் யோங்கி ரொம்ப கோவமாக வந்து அப்படியே உட்காரான் ஷோஃபாவில். ஸோ இந்த பக்கம் அப்படியே தாங்க பார்க்குறான். யாரோ ஒருத்தவங்களை தர நிறுத்திட்டு வந்து இந்த பக்கம் போடுறாங்க. ஸோ அதை விட்டு பார்த்தா தான் தெரியுது அங்கே வந்திருக்க தாங். அப்படியே பார்க்குறான் ஜிம்மன், தயாங் அப்படின்ற மாதிரி. ஸோ பின்னாடியே இந்த பக்கம் ஜேகேவை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஸோ ஜேகேவை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிம்மினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஜிம்மின் அப்படியே பார்க்குறான் ஜேகேவை. ஜேகே ஜிம்மினோட ஐஸை பார்க்க கூட மாட்டான், ஒரு மாதிரி கோவமாக தான் ஃபேஸையே வச்சிட்ருக்கான். ஸோ ஜிம்மின் அப்படியே பார்க்குறான் இந்த பக்கம் திரும்பியும் ஜங்குக் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் கண்ணெல்லாம் கலங்குது, தண்ணியாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டினா யோங்கி உக்காந்துச்சிட்டு கன்னை லோட் பண்ணுறான். ஸோ லோட் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து தான், டேய் எதுக்கு தாங்க கடத்திட்டு போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். தாங்க அப்படியே இந்த பக்கம் அப்படியே யோங்கியை பார்த்து, என்னண்ணா சொல்கிறீங்க, கடத்திட்டு போனாங்களா, உண்மையை சொல்லு தாங், அவன் தானே உன்னை கடத்திட்டு போனான். இல்லை, அவளை என்னை ஒன்று கடத்திட்டு போகல போதுமா, நான் அவங்க கூட ஆசைப்பட்டு தானா போனேன். நானும் அவனும் லவ் பண்ணோம். கிட்டத்தட்ட நான் ஒன் சைடாக அவனை எப்போ பார்த்தனும் அப்போத்திலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் பர்த்டே அன்றைக்கி அவங்ககிட்ட என்னோடய லவ்வை சொன்னேண்ணா. ப்ளீஸ் எங்கள் 2 பேரையும் விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா, நாங்கள் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறோம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப அழுகுறான். ஸோ தாங்க அழுவுறதை பார்க்க இந்த பக்கம் யோங்கிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனாலும் இந்த பக்கம் தாங்க பார்த்து, அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நீ போயிருக்க தாங், நல்லா திங்க் பண்ணு அப்படின்னு தாங்க சொல்கிறான். இப்போ அவங்கக்கிட்ட என்ன இல்லைனா, ஸோ நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அமெரிக்காலே அவர் தான். அண்ட் தென் அவர்கிட்ட இல்லாத காசு இல்லை. ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக தான் நான் இருக்கேன். ப்ளீஸ் என்னை பிரிச்சிடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் தாங்க அழுகுறான். ஸோ ஆனாலும் இந்த பக்கம் யோங்கி கோவம் கரையில் கன்னை லோட் பண்ணிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் ஜேகேக்கு நேராக நீட்டுறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஒரு பக்கம் மனசு அடிச்சுக்குது, ஐயோ நம்ம அண்ணன் ஆச்சு ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மின் பேசலான்னு வாய் எடுக்கிறான். கரெக்டாக இந்த பக்கம் தாங், நீ இப்போ அவனை கொன்னியனா என் ஹஸ்பண்டை மட்டும் இல்லைண்ணா என் குழந்தையோட அப்பாவையும் சேர்த்து தான் நீ கொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாங்க அப்படியே உட்காந்து அழுகுறான். ஸோ இந்த பக்கம் நத்திங் டு டூ இந்த பக்கம் யோங்கி ஸோ கன்னை எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் தாங்க பார்க்குறான். ஸோ தாங்க ரொம்ப அழுதுருக்கான். அதை பார்த்ததுமே இந்த பக்கம் யோங்கி நேராக வந்துட்டு தாங்கோட கண்ணத்தை தொடச்சிட்டு விட்டுட்டு, அழாத சரி அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆனாலும் இந்த பக்கம் ஜிம்மினில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ இந்த பக்கம் யோங்கி, சரி அழாத பாருத்தே அப்படின்றான். தயாங், சாரிண்ணா சாரி, எல்லா தப்பும் என்னால் தான், நான் அந்த மாதிரி ஓடி போயிருக்கக்கூடாது, சாரி, உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், எல்லாருக்கிட்டேயும் எவ்வளோ மரியாதையாக நீ கலெக்ட் பண்ணியிருக்க, நான் எல்லாத்தையுமே சதைச்சிட்டேண்ணா சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். ஸோ இந்த பக்கம் யோகியும் ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் இன்னொன்றையும் தாங்க ஓடி போனதுக்கப்புறமா. ஸோ அந்த டென்ஷனில் தான் ஜிம்மினியை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் அப்புறமா ஸோ அப்படியே யோங்கி ப்ரீத் விட்டுட்டு, ஓகே
எல்லாம் சரியாயிடும் தயாங், அழாத. அண்ணாதான் இருக்கேன்ல, இனிமேல் நீ என் கூடயே இரு தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தாங்க ஒரு அளவுக்கு அழுகியை நிறுத்திட்டு பார்க்குறான். பார்த்தா ஜிம்மின் அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தாங்க பார்த்துட்டு யாருண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அப்படியே யோகியை தான் திரும்பி யாரை பார்க்குறான்னு பார்த்தா ஜிம்மினை. ஸோ சிவனா, ஏன் உன்னோட ஹஸ்பண்டோட தம்பி தெரியாதா உனக்கு அப்படின்னோனையும். ஸோ இந்த பக்கம் தாங்க வச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்புகிறான். யார் பக்கம்னா ஜேகே பக்கம். ஜேகேவை பார்த்து, ஜேகே நீ என்கிட்ட ஒரு வாட்டி கூட இவனை பற்றி நீ சொன்னதே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே யோகியும் ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான், அவன் என்னோடய ஸ்டெப் பிரதர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக தான் சொல்கிறான். ஸோ ஜிம்மின் அப்படியே இந்த பக்கம் பார்க்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்துட்டு எதுவுமே பேசலை. ஸோ ஜிம்மின் பாட்டுக்கு மேலே போயிடுறான் அவனோட ரூமுக்கு. ஸோ இந்த பக்கம் யோகி பார்த்துட்டு, ஸ்டெப் பிரதர் தானே, அப்போ எதுக்கு நீ பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு ஒரே மாதிரி மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறான், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு. ஸோ இதை ஜிம்மின் ஸ்டெப்ஸில் ஏறும் போது கேட்டுட்டான். ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான் ஜங்குக்கை, பட் எதுவுமே சொல்லலை. அதை யோங்கியும் நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ ஜிம்மின் மேலே போயிடுறான். இந்த பக்கம் அப்படியே தாங்கும் ஜேகேவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. தாங்க ஒரு ஃபோர்ஹெட்லேயே இந்த பக்கம் ஜேகே கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ரூமில் தான் ஜிம்மின் ஆஸ் யூஷுவல் அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சிட்ருக்கான். ஸோ மடித்து வச்சுட்டே இருக்கும்போது ஜிம்மினுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அவங்க மம்மி சின்ன வயசில் ஜிம்மின் இருக்கும்போது அவன்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க, உனக்கு ஒரு அண்ணா இருப்பான், ஸோ அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான், நான் எப்படி உன்னை பார்த்துக்குறேனோ அதே மாதிரி தான் உன்னை பார்த்துப்பான், ஸோ கவலைப்படாத ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட ரொம்ப பாசமாக பேசி ரொம்ப அன்பாக வளர்த்துருப்பாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு, எல்லாமே போய்மா, எல்லாமே போய், என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கான். ஒரு பக்கம் அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஜிம்மின் நேராக கீழே வந்தால் யோங்கி இந்த பக்கம் தாங்க உட்கார வச்சுட்டு, ஸோ தாங்க பிடிச்சதெல்லாம் சமைக்க சொல்லிட்டு தாங்க ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ பக்கத்துலேயே இந்த பக்கம் அப்படியே உக்காந்துட்ருக்கான் ஜங்குக்கும். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜிம்மின் அவனோட பேக்ஸ்லாம் எடுத்துன்னு பொறுமையாக கீழே வரான், ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ அவனோட டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவனோட இதில் வச்சுக்கிட்டான், ஸோ பேக்கில். ஸோ அந்த டைரியை மட்டும் அங்கேயே விட்டுட்டு இந்த பக்கம் ஜிம்மின் கிளம்பிட்டான். இந்த பக்கம் ஜிம்மின் நேராக வந்துட்டு யோங்கியை பார்த்து, யோங்கி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ யோங்கி அப்படியே பார்க்குறான் ஜிம்மினை. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் இப்போ இந்த வீட்டை விட்டு போகலாம்ல அப்படின்னோடனையும் யோங்கி அப்படியே பார்க்குறான் ஜிம்மினை. ஸோ ஜிம்மின் சொல்கிறான், உங்களுக்கு உங்கள் தம்பி தானே வேணும், உங்கள் தம்பி கிடச்சிட்டார்ல, ஸோ அந்த எல்லா தப்புக்கும் நான் காரணம் இல்லை, இப்போயாவது உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் இப்போயாவது இந்த வீட்டை விட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேட்குறானே இந்த பக்கம் ஜிம்மின். ஸோ ஜிம்மின் இதெல்லாம் கேட்க இந்த பக்கம் யோங்கி, உனக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜிம்மின் தலையாடுறான், ஆமாம் நான் போகணுன்னு. ஓகே, நான் டைவர்ஸ் பேப்பர் நாளைக்கு கொண்டு வர சொல்கிறேன், ஸோ நாளைக்கு சைன் போட்டுட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே ஜிம்மின், இல்லை நான் இங்கேருந்து இப்போவே கிளம்புறேன், நாளைக்கு டைவர்ஸ் பேப்பர் நானே வந்து சைன் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ அந்த பக்கம் ஜிம்மின் கிளம்பலான்னு போகிறான். கரெக்டாக அந்த பக்கம் ஜங்குக் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் கூப்பிடுவான். ஸோ ஜிம்மின் அப்படி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் வந்து ஜிம்மின் கிட்ட யோங்கி எல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னான் ஜிம்மின், சாரி ஓகேவா, நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னையும் பட்டுன்னு ஒரு அறை இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு கன்னத்துலேயே விழுது. இந்த பக்கம் யார் அடித்தான்னு பார்த்தா ஜிம்மின் தான். ஸோ ஜிம்மின் ஒரே அறை தான் வச்சுருப்பான் ஜங்குக்கு. பேசாத, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசாத, உனக்கெலாம் பேசுகிற தகுதியே இல்லை என்கிட்ட, ஒரு மாதிரி சீப்பான ஆளெல்லாம் உன்னை நம்பணும் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் மொத்த டென்ஷனையும் இந்த பக்கம் ஜேகே மேலே காட்டுறான். ஸோ ஜேகேவை பார்த்து சொல்கிறான், நீ எனக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருப்பேன்னு நினச்சேன், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு நினச்சேன், பட் ஆனால் நீ எல்லா பிரச்சனையிலையும் என்னை தனியாக விட்டு உன் சந்தோஷத்தை பார்த்துட்டு போயிட்டல, உனக்கெலாம் பேசுகிற தகுதியே இல்லை என்கிட்ட, அண்ட் ஈவன் தயவு செஞ்சு உன் ஃபேஸை நான் என்னோடய ஃப்யூச்சரில் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸோ யோகி அப்படியே பார்க்குறான் ஜிம்மினை. ஏன்னா ஜிம்மின் இவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கன் ஆகி என்றைக்குமே அவன் பார்த்ததே இல்லை. ஸோ ஜிம்மின் நேராக அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். ஸோ
அப்படியே திரும்பி பார்க்குறான். ஏதோ ஜெயில்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது ஜிம்மினுக்கு. ஸோ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு பொறுமையாக ரோட்டில் தான் நடக்கிறான். ஜிம்மினுக்கு இப்போ போகிறது எந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு தெரியல. ஸோ எந்த இடம் அவனுக்குன்னு இருக்குன்னு தெரியல. போகிறதுக்கும் எந்த இடமும் இல்லை. நேராக நடந்துகிட்டே இருக்கான். ஸோ ஒரு பார்க்கை பார்க்குறான். நேராக போய் அந்த பேக்கை வச்சுட்டு ஸோ அப்படியே அந்த பார்க்காண்ட உட்காடுறான். இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே ஊஞ்சல் ஆடுறான். பொறுமையாக அந்த ஊஞ்சலில் உட்காந்து அவனோட பாஸ்ட்டு ப்ரெசன்ஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு ஃப்யூச்சரை பற்றின பயமும் அவனுக்குள்ளே இருக்குது. அப்படியே பார்க்குறான் ரோட்டை. ஸோ ஒரு காலேஜ் பசங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு பேசிட்டு போகிறாங்க. ஜிம்மின் பார்க்குறான். திங்க் பண்ணுறான், நம்மளும் படித்து முடிச்சுட்டு நல்லபடியாக காலேஜ் போயிருந்தா இப்படி தானே ஹாப்பியாக இருந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா மெமரிஸும் அவனுக்கு ஒன் டைம் வந்துட்டு போகுது. ஜிம்மின் அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே பார்க்குறான். வானம்லாம் அப்படியே இருட்டாகுது. ஸோ ரெயின் வர மாதிரி ஆகுது. ஜிம்மினுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது அவனோட வீடு. ஸோ அவங்க அம்மா இருந்த வீடு. அந்த வீட்டுக்கு போகணுன்னு இவனுக்கு தோணுது. ஸோ ஜிம்மின் அவனோட பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொறுமையாக அந்த வீட்டுக்கு தான் போகிறான். ஃபஸ்ட்டு யோங்கி எங்கே பார்த்தானோ ஜிம்மினை அந்த இடத்துக்கு வீட்டாண்டு போய் பார்க்குறான். ஸோ வீடு அந்த டாப்பால் போட்டுட்டு வந்திருப்பாங்களே, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த 6 மந்த்தாகவும். அப்படி போய் பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான் ஜிம்மின் உள்ளே போட்டு போன ஸ்கூல் பேக். அண்ட் தென் அவன் வீடே கலைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் ரொம்ப அழுதுப்பான்லாம் ஜிம்மின் அந்த வீட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. ஸோ அந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ ஜிம்மின் அப்படியே போய் அவன் பேக் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அங்கே சோஃபா மேலே வச்சு ஓப்பன் பண்ணால் அவன் போட்டுட்டு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபஸ்ட் டைம் அங்கே போட்டுட்டு அப்படியே போயிருப்பான்ல. ஸோ யோங்கியோட வீட்டுக்கு அந்த யூனிஃபார்ம். ஸோ அந்த யூனிஃபார்மை பார்க்குறான், அந்த பேக்கை பார்க்குறான். லாஸ்ட் டே அவனோட ஸ்கூலில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சொல்லிட்டு அதையும் திங்க் பண்ணி பார்க்குறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜிம்மின் ஸோ வீடு ரொம்ப அலங்கோலமாக இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறான். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை கிச்சனில். ஸோ எல்லாமே கெட்டு போனதாகவே இருக்குது. அதனால் நேராக போகிறான். அவங்கக்கிட்ட இருக்க கொஞ்சம் மணியை வச்சு அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஜிம்மின் அவங்க மம்மி அவனுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அவங்க மம்மி இந்த வீட்டில் தான் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க அம்மா வீடு தானே அது. அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த பாக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கான கீ வந்து ட்ராயரில் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு ஜிம்மினோட சைல்ட்ஹுட் பிக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அவங்க மம்மி இந்த பக்கம் அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு ஜிம்மின் இப்படிலாம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஜங்குக்கு அதை ஓப்பன் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டான். அந்த பாக்ஸ் அப்படியே போட்டுட்ருப்பான். அண்ட் தென் இந்த பக்கம் ஜிம்மின்காக ஒரு லெட்டரும் அவங்க மம்மி எழுதி அதை வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஜங்குக்காகவும் இன்னொரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஜிம்மின்க்குன்னு போட்டிருக்கதை மட்டும்தான் ஜிம்மின் எடுத்து படிக்கிறான். ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, ஜிம்மின் இந்த லெட்டர் படிக்கும் போது கன்ஃபார்ம் மம்மி உன் கூட இருக்க மாட்டேன்டா, ஏன்னா மம்மி இறந்து போயிருப்பேன். ஸோ அதுக்கு பதிலாக உங்கள் அண்ணன் ஜங்குக்கு உன் கூட இருப்பான். ஜங்குக்கு உன்னை நல்லா பார்த்துப்பான் நம்புடா. ஏன்னா அவன் நான் விட்டுட்டு போயிட்டேனேன்னு சொல்லிட்டு தான் கோவத்தில் இருக்கான். மற்றபடி உன் மேலே அவனுக்கு எந்த கோவமும் இல்லை. கன்ஃபார்மாக உன்னை நல்லா பார்த்துப்பான். அம்மா நம்புறேன்டா. ஸோ ஜிம்மின் அண்ணா கூட ஹாப்பியாக இருக்கணும்னா சண்டை போடக்கூடாது. அண்ட் தென் லவ் யூடா. உன் லைஃப்பை நீ ஹாப்பியாக லீட் பண்ணு, ஓகேவா? அம்மா எப்பயுமே ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி எழுதியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே படிக்கும்போது ஜிம்மின் கண்ணன் தனியாக ஊற்றுது. செம்மையாக அழுகுறான் ஜிம்மின் அந்த லெட்டரை பிடிச்சிக்கிட்டு. எல்லாமே போய்மா, எல்லாருமே நீ ஏமாற்றிட்டாங்கம்மா, எனக்கு இருக்கவே பிடிக்கலம்மா, அம்மா என்னையும் கூட கூட்டிகிட்டு போயிடுமான்னு சொல்லிட்டு ஜிம்மின் நிறுத்தாமல் அழுதுட்ருக்கான். ஸோ அவனுக்கு அவ்வளோ மனசு பெயினாகவும் இருக்குது, அவ்வளோ வலியாகவும் இருக்குது. ஜிம்மின் அவ்வளோவா அழுதுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது ஜிம்மின் இந்த மாதிரி ஏமாத்துனது. ஸோ அப்படியே இந்த பக்கம் கேட்குறான் ஜங்குக், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்களா என்ன சொல்லி யோங்கி ஜிம்மின்னு கேட்டோன்னே யோங்கி தலையாடுறான். எனக்கு இருந்த எல்லா ப்ரெஷரையும் நான் அவன் மேலே காட்டிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த 2 ஷார்ட்டில் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு பாட்டு வந்துடும். ஸோ ஆர்மிஸ் மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. நாளைக்கு இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும்டா. ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தியாக எழுதிட்டேன் போல், அதனால தான் இந்த மாதிரி பாட்டாக இருக்குது. கவலைப்படாதீங்க, நாளைக்கு போட்டுருவேன். ஸோ நாளைக்கு ஜங்குக் பர்த்டே ஸ்பெஷலில் டுடே, அதனால் நாளைக்கு தான் வரும். ஏன்னா எனக்கு ஒரு 2 டேஸ் ரெஸ்ட்டு வேணும்டா. நான் கோயிலுக்கு போகிறேன் ஃபேமிலியோட. ஸோ அதனால் ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ், பபாய் ஆர்மிஸ், ஸ்டே சேஃப், ஹெல்தி, லவ் யூடா, பபாய்.